அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் மாயச்சதுரம் தொடர்பான சில பயிற்சி வினாக்களை பார்ப்போம். நாம் இதிலே முதலாவது வினாவை பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள எண் சட்டம் 3 தொடக்கம் 11 வரை எண்களை கொண்டு பின்வரும் நிபந்தனைகளுக்கு அமைய நிரப்பப்படுதல் வேண்டும். முழு சட்டத்திலும் எந்தோர் எண்ணும் ஒரு தடவைக்கு மேல் பயன்படுத்தப்பட மாட்டாது. கிடையான வரிசையிலும் நிலைக்குத்தான நிரல்களிலும் கூட்டுத்தொகை 21 அமையும். மேலிருந்து கீழ் நோக்கி எக்ஸ் தர வடிவ கூட்டுத்தொகையும் 21 அமையும். சரி, நாம் பின்வரும் வினாவிற்குரிய விடையினை எவ்வாறு செய்வது என்பது பற்றி பார்ப்போம். அப்ப இதுல தரப்பட்டுள்ள எண்கள் 3 to 11 மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதிலும் ஒரு எண் ஒரு தடவைக்கு மேல் பயன்படுத்த முடியாது. சரி, பார்ப்போம். அப்ப இதுல நான் ஏற்கனவே கடந்த காணொலியில உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த 3 தர 3 ஒற்றைப்படை சதுரங்கள்ல நாங்கள் இலக்கங்களை நிரப்புறேன்னு சொன்னா எவ்வாறுன்னு சொன்னா, முதலாவது இலக்கம் முதல் நிறைந்த நடுவுல வரும். அப்ப முதலாவது இலக்கம் முதல் நிறைந்த நடுவுல நாங்க போட்டுக்கொள்ளலாம் தானே, 3 போடலாம். அப்ப 3 இதுல போட்டுட்டோம். ரைட். அப்ப நாங்கள் அடுத்த இது எங்களுக்கு தெரியணும் 3, 4, 5. இதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக எழுத முடியும். சரி, அப்ப நாங்கள் முதலாவது நிறைந்த இரண்டாவது நடுப்பகுதியில முதலாவது இலக்கம் எழுதிவிட்டோம். அப்ப இரண்டாவது இலக்கம் எங்க எழுத போறோம்னு சொன்னா இந்த 3 மூலப்பகுதி பெட்டியெல்லாம் எழுத போறோம். இதுல பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு பெட்டி இல்லை தானே. இப்ப இதுல எழுதிலாது இரண்டாவது இலக்கம். இந்த நிரலின் இறுதியில என்ன செய்ய போறோம், நாங்கள் அடுத்த இலக்கத்தை எழுத போறோம் 4. 4 எழுதிட்டோம். 4 இந்த மூலப்பட்டியெல்லாம் என்ன செய்ய போகுது, அடுத்த இலக்கம் பெறப்போகுது. ஆகவே 5 இதுல எழுதிலாது. அப்ப இந்த நிறைந்த இறுதியில முதலாவதுல என்ன செய்ய போறோம், 5 எழுதுறோம். ரைட். இப்ப 3 இலக்கங்கள் தொடர்ந்து எழுதியாச்சு. ஆறாவது இலக்கம் எங்க வரப்போகுதுன்னு சொன்னா 5க்கு கீழே வரப்போகுது. ரைட். அடுத்தது 7வது இலக்கம் 6 மேல் பட்டி மூலையில வரப்போகுது 7. அடுத்தது 8 இதெல்லாம் வரும். 9 இந்த மூலையில வரணும். சரியா? அப்ப இதுல நாங்கள் இப்போ 9 நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, இப்போ 6, 7, 8ன்னு சொன்னா அடுத்து 9 கீழே எழுதுவோம். அப்போ இதுல மேல இல்லை தானே. அப்போ 8 கீழே 9 வரும். சரியா? ரைட். 9 எழுதியாச்சு. அடுத்தது 10 இந்த மூலையில வரணும். இதுல பெட்டி இல்லை. அப்ப இந்த நிலை இந்த முதலாவதுல 10 எழுத போறோம். அடுத்தது மிஞ்சி இருக்கிறது கடைசி 11. ரைட். அப்ப இங்க அடுத்த 2வது நிபந்தனை சொல்லியிருக்கிறோம். கூட்டுத்தொகை, அதாவது கிடையான வரிசையிலும் சரியோ நிலைக்குத்தான வரிசையிலும் கூட்டுத்தொகை 21 வரும். அது நான் கூட்டி பார்ப்போம். 10 சக 3 சக 8 கூட்டினா 21. நிறையாக சரி, நிரலாக கூட்டி பார்ப்போம். 10 சக 5 சக 26. ஆகவே அதுவும் 21 சரியாக வருகின்றது. அடுத்தது 3வது நிபந்தனை சொல்லியிருக்கணும். கீழ் நோக்கி எக்ஸ், அதாவது இந்த இப்படி மூளை விட்டங்கள் வரும். ஆகவே நாங்கள் அதில் 1 கூட்டி பார்ப்போம். 8 சக 7 சக 6. ஆகவே 8 7 15 15 மாறும் 21. சரியா? அப்ப இதுக்குரிய நாங்கள் விடை ஏக்கு 10, பிக்கு 8, சிக்கு 4, டிக்கு 7. அடுத்த 2வது வினாவை பார்ப்போம். நாம் 2வது வினாவை பார்ப்போம். 11 முதல் 19 வரையான எண்களை பயன்படுத்தி கிடையான வரிசையிலும் நிலைக்குத்தான நிரல்களிலும் எக்ஸ் தர வடிவிலும் கூட்டுத்தொகை 45 அமையுமாறு கீழுள்ள சதுரம் அமைக்கப்பட்டுள்ளது. ஏ பி சி டிக்கு வர வேண்டிய எண்களை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. ரைட். இப்ப எங்களுக்கு இலக்கம் தந்திருக்கிறோம் 11 தொடக்கம் 19. ரைட். நாம் என்ன செய்வோம், இலக்கங்கள் எழுதி கொண்டு போவோம். எங்களுக்கு நிபந்தனையின்படி முதலாவது விஷயம், முதல் நிரையின் நடுவில் முதலாவது இலக்கம் பெற வேண்டும். ஆகவே அது சரியாக காணப்படுகின்றது. அப்ப 2வது இலக்கம் எங்களுக்கு தெரியணும். அடுத்தது 3 இலக்கங்கள்லாம் தொடர்ந்து எழுத வேண்டும். 11, 12, 13. ஏனென்று சொன்னா இது 3 தர 3 ஒற்றைப்படை சதுரம் என்றபடியா 3 இலக்கங்கள் மட்டும் நாங்கள் தொடர்ந்து எழுத முடியும். ஆகவே நாம் இப்ப 11 இங்கே ஏற்கனவே தரப்பட்டுள்ளது. 12 எங்க வரும் என்று சொன்னா 11 மேல் மூலை. ஆகவே இந்த இடத்தில் பெட்டி இல்லை. ஆகவே இந்த நிரலின்
கடைசியில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? 12 எழுத போகிறோம். ஆகவே அங்கு 12 காணப்படுகின்றது. அடுத்தது 13 காணப்படுகின்றது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 இந்த மூலையில். ஆகவே இதில் பெட்டி இல்லை. ஆகவே இதில் என்ன செய்யாது? வராது. ஆகவே இந்த முதலாவதுல 13 எழுதப்பட்டிருக்கு. அடுத்த 14 எங்கு வர வேண்டும் சொன்னால் 13க்கு கீழே. ஏனென்றால் 3 இலக்கங்கள்லாம் தொடர்ந்து எழுத முடியும். 14, 15, 16 என்று வரப்போகுது. ஆகவே 13 கீழ் 14 வரப்போகுது. 14 மேல் பட்டியல வந்து மூலப்பட்டியல வந்து 15 வரப்போகுது. அதே மாதிரி 15 மேல் மூலப்பட்டியல வந்து 16 வரப்போகுது. 16 மட்டும்தான் நாங்கள் தொடர்ந்து எழுதலாம். 16 கீழே 17, 18, 19 வரப்போகுது. ஆகவே 16 எழுதிட்டோம். அப்ப 16 கீழ் 17, 17 மேல் இந்த மூலப்பட்டியில வந்து 18 வரும். ஆனா இதுல பட்டி இல்லாதபடியா நாங்கள் அந்த நிறைய முதலாவதுல 18 போட போறோம். இறுதியாக மிஞ்சிருக்கிறது 19. ஆகவே இங்கு பார்த்தோம்னு சொன்னா ஏக்குரிய பெறுமதி 14 ஆகவும், பிக்குரிய பெறுமதி 15 ஆகவும், சிக்குரிய பெறுமதி 18 ஆகவும், டிக்குரிய பெறுமதி 16 காணப்படுகின்றது. நாம் இதுக்கும் மீண்டும் ஒரு தடவை இந்த நிலைக்குத்து மற்ற நிரல்களில் வார மற்ற எக்ஸர வடிவில் இருக்கிற இலக்கங்கள் ஒருக்கா கூட்டி பார்ப்போம். சரியாக 45 வருகின்றதா என்பது. முதல்ல நாங்கள் நிலைக்குத்து வடிவத்தில் நாங்கள் எண்ணி பார்ப்போம். 18 சக 13 சக 14 கூட்டினோம்னு சொன்னால் 18 13 31 31 14 45. ஆகவே நிரல்ல சரியா வருது. நாங்கள் ஒரு நிறையிலையும் சரியா கூட்டி பார்ப்போம். 14 சக 19 சக 12 கூட்டினோம்னு சொன்னா 14 19 23 23 12 40 23 33 12 45. அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க மூளை விட்ட வடியில இன்னைக்கு கூட்டி பார்த்தோம்னு சொன்னா 18 சக 15 சக 12 18 12 33 33 12 45. ஆகவே இவ்வாறான முறையிலே நாம் இந்த வினாவிற்குரிய அதாவது 3 தர 3 ஒற்றைப்பட சதுரத்துக்குரிய விடையினை இவ்வாறு நாம் கண்டுபிடிக்க முடியும். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.